மச்சான். சொல்லு மச்சான். மச்சான் கூப்பிட்ட ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை மச்சான், சும்மா தான் கூப்பிட்டு. நீ ஒரு நாள் சும்மா கூப்பிட மாட்டாயே, சரி ஒரு காரணம் சொல்லுங்க. அதொன்றும் இல்லை மச்சான், வழக்கம் போல தான். எதா இருந்தாலும் நீ என் பக்கத்து வீடு, கேட்காம இருந்தாலும் சொல்ல. சாப்பிட்டியா மச்சான்? ஆமாம் மச்சான், இன்னைக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஓ அப்படியா மச்சான், இன்னைக்கு உன் வீட்டில் கோழி பிரியாணி தானே? ஆமாம் மச்சான், அவ்வளோ கருத்தை நீ எப்படிடா சொன்ன? இல்லை மச்சான், நீ வீட்டில் நான் செல்லமாக ஒரு கோழி வளர்த்துட்டு இருந்தேன்ல, அந்த கோழியை காணும் மச்சான். அதான் கோழி பிரியாணி. என்ன வா மச்சான், உங்களோட பிரியாணிக்கு என்னோட வீடு மாதிரி நினச்சி சாப்பிடுவேன், வைக்கப்படாதுவா? அது என்ன மச்சான் சொல்கிறேன், என் கோழியை சாப்பிட்றதுக்கு நான் எனக்கு தான் வைக்கப்படுது. இல்லை மச்சான், நான் கடையில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கோழி இப்போ தெரியா? ஓ அப்படியா? என்ன மச்சான் உங்கள் வீட்டில் கலர் கலராக ஒரு கோழியோட சிறைகள் முன்னுக்கு இருந்துச்சு? ஒன்றும் இல்லை மச்சான், ஏதாச்சும் ஒரு நாய் கொண்டு வந்து போட்டிக்கும். ஓ அப்படியா? நீ சொன்னது கரெக்டா மச்சான், ஏதோ ஒரு நாய் தான் வந்து போட்டி. செத்தோண்டா, செத்ததான். ஆசை சின்னத்துலேருந்து இந்த மட்டிலேருந்து அதை ஆசையாக வளர்த்துட்டு வந்தேன்டா. அவனை அதில் ஒரு ரெக்கையை பிடுங்க கூட நான் தயங்குவேன், அதை திருடிட்டு போய் சாப்பிட்டியா? இப்போ வயிறு லோட் ஆயிருக்கா? அவனே இன்றைக்கு ராத்திரி முழுக்க நீ தூங்க மாட்டேறான், நைட்டு முழுக்க டொய்லெட் ஆகணும். இத்தனை வருஷம் அவங்க கூட பழகிப்பேன், ஒரு தொப்பி துண்டால் நான் களவாண்டிப்பேனா? நீ என்ன இப்படி சந்தேகப்பட்டேன்? ஓ நீ சின்ன வயசுலேருந்து என் கூட தான் இருக்க, உன்னை பற்றி என்ன தெரியாமலாம் வச்சேன். நீ உண்மை சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து ஒரு டொப்பி கூட பாக்கெட்லேருந்து கூட களவாண்டினது இல்லை. ஆனால் இப்போ கோழியை களவாண்டி போயிட்டியடா பண்ணாட பையலே. நம்பிட்டாயா? போயா ஐயோ திட்டன்னு சொல்லாமல் வேற என்னையா சொல்கிறது? உன்னை முழுசாக திட்டன்னு நம்பிட்டேயா, கூட இருந்து கோழியை களவாண்டிட்டேடா. உன்னெல்லாம் திருடலை, ஆனாலும் நீ என்ன திருடனுன்ற. நான் திருடன்ல ஓடுறியாடா நாட்டுக்கோழி. அவனை கையில் சிக்கிக்காத நாடோடி மாவனை மாட்டிக்காத.